கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிற்ப குளம், அம்மா குளம்னு இந்த உள்ளூர் வழக்கில் சொல்லுவாங்க. ஸோ இந்த குளம் அப்படிங்கிறதும் ரொம்ப வரலாற்றில் முக்கியமானது. தமிழ்நாட்டில் கோயிலை தவிர்த்து வெளியில் இருக்கிற 2 குளம் இருக்குது. கோயிலை தவிர்த்து ஒன்று சின்னியம்பேட்டை, இன்னொன்று இந்த கீழ்வாந்தவாடி. இந்த 2 குளத்துலையுமே வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. இந்த மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிற்பம் இருக்குது எல்லாம் சேர்ந்து. இந்த 300 சிற்பமும் ரொம்ப இயல்பான சிற்பங்கள் தான். வாழ்வியல் சிற்பங்கள், பெரும்பாலும் பாலியல் சிற்பங்களும் இருக்குது. அவங்களோட போர்க்காட்சிகள் இருக்கும், அப்புறம் நடன காட்சிகள், அப்புறம் புலி, சிங்கம் இந்த மாதிரியான காட்சிகளோடு சேர்ந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சிற்ப காட்சிகள் இருக்கிற ஒரே ஒரு குளம் இந்த 2 குளம் தான். ஸோ இங்கே 300 சிற்பம் இருக்குது. இந்த சிற்பத்தில் சின்ன உயிரினமான தேல், கொக்கு, தவளை அதில் ஆரம்பித்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. மனிதர்கள் வரைக்கும் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த அந்த கடைசியில் 2 தெரியும், அந்த ஹுக்கான்னு ஒன்று ஒரு புகைத்தல் ஒரு வடிவம் இருக்கும். அந்த லாஸ்ட் 2 அது இப்படி பெரிய பைப் வச்சுக்கிட்டு அந்த அரபு நாடுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும், பாகிஸ்தானில் கூட. ஸோ இது வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டில் அந்த கல்ச்சர்லாம் வந்த பிறகு அந்த சிற்பங்களும் இதில் சேர்த்துருப்பாங்க. யானை போர், அப்புறம் ஆட்டு கிடா சண்டை, அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்கள், அன்றாட மக்கள் பார்க்குற விஷயங்கள் தான் இதில் அதிக காட்சிகளாக இருக்கும். இது தமிழ்நாடு அரசோட சின்னமாகவும் இது இருக்குது. இது முழுசாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மீகொண்டை நாட்டில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த சிற்பமும் இதில் இருக்கிற இதில் இன்னொன்று இருக்குது. இதில் வெறும் பாலியல் சிற்பம்னு தான் இந்த குளத்துக்கு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனாலும் இதில் வந்து புராண கதைகளும் இருக்குது, சாதாரண மக்கள் வழக்கும் இதில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான குளம் இது. 17ஆம் நூற்றாண்டு நாயக்கர் காலம், நாயக்க மன்னர்கள் கட்டினதாக தான் இருக்கும். இது பொதுமக்கள் பயன்படுத்த சான்று கல்வெட்டுகள் இல்லைனால அதனால சிற்ப அமைதி, அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஹுக்கா பிடிக்கிற அந்த பிற்காலத்து நடைமுறைகள்லாம் அதில் இருக்குது. அதை வச்சு தான் இதனோட மீன் கூட இருக்கு. மீன், ஆமை, அந்த மாதிரி நிறைய இருக்கும். எல்லா படிக்கையும் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆமை, பெண்கள், நடன மகளிர், அதுதான் நிறைய இருக்கு. இது வந்து அந்த பிச்சாடனர் வடிவம் அதுவும் இருக்கும். இது இந்த சண்டை காட்சிகள். இந்த பகுதி பூராவும் அன்னங்கள், வாத்து, இது வந்து பறவைகள் அதுதான் நிறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த உக்கா பிடிக்கிறது, அந்த ஒரு விதமான புகைத்தல். இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இல்லை. ஆமாம், அந்த பகுதி அரேபியர்களோட இதுதான். இதை பராமரிக்கிறது இப்போ தமிழ்நாடு தொழில் துறையா? ஆனால் தண்ணியெலாம் இருக்காது இதில் எப்போதும். நவம்பர் ஜனவரி வரைக்கும் இருக்கும். பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்களா சார்? அந்த நேரத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. கடவுள் சிற்பங்கள் கூட இருக்கு, அதுவும் கலந்து இருக்கு. அந்த சிற்பிகள்லாம் தனக்கு தெரிகிற எந்த வடிவத்தையும் எல்லா வடிவமும் பார்த்துருப்பாங்க அதில். இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாட்டுப்புற சமாச்சாரங்கள்லாம் இருக்கிற ஒரு சிற்பங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். ஏன்னா தயிர் கடையத்து, குரங்கு பிச்சு சண்டை போடுறது, அந்த மாதிரி ரொம்ப இயல்பான சிற்பங்கள் தான் அதில் அதிகம்.